ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 8.2ல இருக்கக்கூடிய இந்த 7th சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், the total marks scored by 2 students சத்யா and வித்யா in 5 subjects are. ஸோ இது வந்து என்னது சிக்மா எக்ஸ் சிக்மா ஒய்ன்னு எடுத்துக்குவோம். வித் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் 4.6 and 2.4 ரெஸ்பெக்டிவ்லி. who is more consistent in performance அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதைத்தான் வீடியோவை பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தாலோ இல்லை இதுதான் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு டைமாக இருந்தாலும் சரி தான் தயவு செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், இது 9th சம்மு. நம்மளுக்கு 2 பேர் கொடுத்துருக்காங்க. யார்? சத்யா அண்டு வித்யா. ஓகேங்களா? 2 பேரில் யார் மோர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ யாரோட சிவி வந்து கம்மியாக இருக்கோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நான் சிவி தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேங்களா? சிவி கண்டுபிடிக்கிறதுக்கு அவன் என்ன கொடுத்துருக்கான்? 5 சப்ஜெக்ட் கொடுத்துட்டான். ஸோ அப்போ n = 5. ஓகேங்களா? 2 பேருமே n = 2 பேரையுமே செப்பரேட்டாக பண்ணுறதுனால நான் ஒரே வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த பக்கம் சத்யா, இந்த பக்கம் வித்யா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இவனோட டோட்டல் மார்க்ஸு, சத்யாவோட டோட்டல் மார்க்ஸு 460. வித்யாவோட டோட்டல் மார்க்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம்? 480. ஓகேங்களா? அடுத்து சத்யாவோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 4.6, வித்யாவோட ஸ்டாண்டர்டு டீவியேஷன் 2.4. ஓகேங்களா? ஸோ இப்போ சத்யாவோட ஆவரேஜை கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் பார் ஈக்குவல் டு என்னது? சிக்மா எக்ஸ்ஐ பை என். என்ன வரும்? 460 டிவைடட் பை என். என்ன கட் பண்ணு 5, என்னன்றது 5 தான். ஓகேங்களா? கட் பண்ணிங்க அப்படின்னா 92. ஓகேங்களா? ஸோ சத்யாவோட ஆவரேஜ் 92. அதே வித்யாவுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ எக்ஸ் பார் ஈக்குவல் டு சிக்மா எக்ஸ்ஐ பை என். எக்ஸ்ஐன்றது 480 டிவைடட் பை 5. கட் பண்ணிங்க அப்படின்னா 96. ஓகேங்களா? ஸோ வித்யாவோட ஆவரேஜ் 96. ஓகேங்களா? ஸோ இப்போ சத்யா வித்யா 2 பேருக்குமே நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சிவி. ஓகேங்களா? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார்முலா சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார் இன்ட்டு 100. இதுதான் வந்து சிவிக்கான ஃபார்முலா. ஸோ அப்போ சத்யாவுக்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன வரும்? சிக்மா வந்து 4.6 டிவைடட் பை 92 இன்ட்டு 100% போடணும். ஸோ இதை நான் கட் பண்ணேன் அப்படின்னா, அதாவது 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், எனக்கு அதுதான் ஈஸி. ஸோ பாயிண்ட் இங்கே இருக்குது, அப்போ ஒரு டிஜிட் 2 டிஜிட் தாண்டி புள்ளி வரும். அப்படின்றப்போ ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டேன். 460 டிவைடட் பை 92%. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை கட் பண்ணேன் அப்படின்னா 1, அதாவது 592s are 460 அடித்து பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். 5%. ஓகேங்களா? ஸோ சிவி வந்து 5% யாருக்கு? சத்யாவுக்கு. அதே இது வித்யாவுக்கு பார்க்கலாமா? ஸோ வித்யாவுக்கு சிவி வந்து என்ன இருக்குது? சிக்மான்றப்ப 2.4 டிவைடட் பை 96 இன்ட்டு 100%. ஸோ மல்டிபிள் பண்ணிங்கன்னா 240 டிவைடட் பை 96. ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 10/4ன்னு வரும். அதாவது 124 424 சார் 96ன்னு வரும். இது பர்சன்டேஜ் போடலை. அப்போ 10/4 நான் இப்படி தான் கட் பண்ணி போனதுலேயே, ஆனால் வெளியில் காமிக்கலாம். ஸோ இதை கட் பண்ணிங்க அப்படின்னா 2.5% சிவி. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் அதே தான் பண்ணேன். எப்படின்னா 146 246 ஆர் 90. ஸோ அப்போ என்னது? 10/2ன்னு வந்துச்சு. அப்புறம் தான் அதை 5ன்னு மாற்றினேன். ஓகேங்களா? ஸோ அதே தான் இங்கேயும் 24 124, இங்கே வந்து 24 96 10/4. இதை கட் பண்ணால் 2.5. ஸோ வித்யாவுக்கு 2.5% இருக்குது, சத்யாவுக்கு 5% இருக்குது. ஸோ அப்போ சத்யாவோட சிவி தான் பெருசு வித்யாவோட சிவிக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ யாரோட சிவி கம்மியோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ஸ். ஓகேங்களா? யாரோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் கம்மியோ அவங்க தான் என்னது? மோர் கன்சிஸ்டன்ட். தட் ஃபோர் வித்யா இட்ஸ் மோர் கன்சிஸ்டன்ஸ் இன் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? இன் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? இவ்வளோ தான் இந்த சம்மு. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி புரிஞ்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க, கூடவே நானும் பயனடைவேன். நன்றி. அடுத்த வீடியோவில் அடுத்த சம்மில் மீட் பண்ணுங்கள். ஓகேங்களா?
ஒன்றுமே இல்லை, மறுபடியும் சொல்லிடுறேன். கொடுத்துருக்கிறது இந்த 3 டேட்டா கொடுத்துட்டான். ஸோ அப்போ சிவி தான் கண்டுபிடிக்கணும். அதை டைரெக்டாக சொல்லாமல் யாரோட ரிசல்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் மோர் கன்சிஸ்டன்ட் கேட்டிருக்கான். ஸோ யாரோட சிவி கம்மியோ அவங்க தான் மோர் கன்சிஸ்டன்ட். ஸோ அப்போ சிவி கண்டுபிடிக்கணும், எனக்கு சிக்மா எக்ஸ் பார் தெரியணும். சிக்மா கொடுத்துட்டான், பட் எக்ஸ் பார் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் இந்த ஃபார்முலாவை வச்சு. ஓகேங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ பை என் அப்படின்ற ஃபார்முலா வச்சு, சிக்மா எக்ஸ்ஐ பை என்னன்ற ஃபார்முலா வச்சு ஸோ கண்டுபிடிச்சேன்னா சத்யாவுக்கு 92, வித்யாவுக்கு 96. ஸோ அப்போ அதை வச்சு சிவி கண்டுபிடிக்கிறேன். ஓகேங்களா? சிவி கண்டுபிடிக்கும் போது வித்யா வந்து சத்யாவோட சிவி கம்மி. அப்போ வித்யா தான் என்னது மோர் கன்சிஸ்டன்ட் இன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இவ்வளோ தான் நம்மளுடைய சம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்மில் மீட் பண்ணுவோம். நன்றி.